ஒரு பிளாட்டு மனை அல்லது வீடு வாங்குறீங்க, அது சவுத் ஃபேஸிங்காக இருக்குது, உங்களுக்கு பொருந்துமா? ஜாதகத்தில் எந்த கிரகம் வளர்த்திருந்தால் சிறப்பு? ஒப்பிட்டு பார்க்கலாம், வாங்க பார்ப்போம். 1/2/1974 சூரிய திசையில் வந்து சந்திரன் செவ்வாய் ராகு முடிஞ்சு குரு திசை நடந்துட்டுருக்கு. குரு ஜாதகத்தில் அதிகாரம் பெற்று சூரியனோட சிவராஜ யோகம், சிவன் கோவிலுக்கு போகணும், பிரதோஷத்துக்கு போகணும், முருகன் கோவிலுக்கு போகணும், வெளிநாட்டில் வசிப்பதற்கு உண்டான அதிகாரம், சந்திரன் உச்சம், லக்னத்தில் கேது சனி இருக்கிறார், 100 வயசு வரைக்கும் இருப்பாங்க, 7ல் ராகு, 8ல் குரு சூரியன் சுக்கிரன். ஸோ இவங்களுக்கு தெற்கு திசை யோகமா? செவ்வாய் அதிகாரம் பெற்றிருக்கிறார். ஸோ செவ்வாய் அதுவும் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கார். தெற்கு திசை பிளாட்டு வாங்கி தெற்கு திசையை வீடு கட்டி குடி போகலாம். இப்போ இவங்க ஜாதக அமைப்பிற்கு குரு திசை நடந்துட்டு இருக்கு. குரு திசைன்னாக்கா பசுமனை வச்சு வீடு கட்டுறது ரொம்ப சிறப்பு. ஸோ ஜாதகத்தில் தெற்கு திசை தலைவாசல் வச்சு வீடு கட்டி குடி போகலாம். மனைவிக்கும் அதே மாதிரியான ஒரு யோகம் உண்டு.